ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் அவர் மகன் அன்புமணிக்கும் பல கருத்து வேறுபாடு இருக்கு. அன்புமணி மேல கட்சி சார்ந்த பல குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு. திடீர்னு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட செயல் தலைவர் பொறுப்புல இருந்து அன்புமணி நீக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இனி அன்புமணி கட்சியோட அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாதுன்னு ராமதாஸ் அதிரடியா அறிவிச்சிருக்காரு. கட்சியில பல சட்டவிரோதமான நடவடிக்கை செஞ்சது குறித்து கட்சியோட ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணி கிட்ட ஒரு 16 குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க. அன்புமணி தரப்புல 2 தடவை கால அவகாசம் கேட்டும் இன்னைக்கு வரைக்கும் பதிலே இல்ல. ஜனநாயக முறைப்படி பல வாய்ப்புகள் கொடுத்தும் அதை முறையா பயன்படுத்தல. ஆதரவாளருங்க கூட சேர்ந்து அவங்க ஒரு தனி கட்சி மாதிரி செயல்படுறாங்க. இது கட்சியை அழிக்க முயற்சிக்கிற செயல்னு தெரிய வந்ததால கட்சி விரோத போக்குன்னு முடிவு செய்யப்படுது. இனி பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. இது மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவர்களை மன்னிக்க நான் தயாரா இல்லைன்னு ராமதாஸ் பரபரப்பா பேசியிருக்காரு.